அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். இதுவரை ஞானத்தை பற்றி பேசியவர்கள் அதை பிரம்மாண்டமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஞானம் என்பது அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது, எத்தனையோ பிறவியாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதையே நாம் மனதிலே நினைத்திருக்கின்றோம். அந்த நினைத்த காரணத்தினாலே அது நமக்கு எட்டாக்கனியாக இருக்கின்றது. ஆனால் ஞானம் என்பது மிகவும் எளிதானது, மிக சர்வ சாதாரணமானது, நம்முடைய இயல்பானது என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. மனதனுடைய உணர்வுகளை எதிர்த்து போராடாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அத்தனை உணர்வுகளையும் அனுபவங்களையும் ஆறு போல் ஓட விட்டு விட்டோம் என்றால் மனது எப்போதும் ஃப்ரீயாக இருக்கும். எந்த விதமான நெருடலோ எந்த விதமான ஒரு கடினமான உணர்வோ எதுவுமே இருக்காது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அகத்தை பொறுத்தவரை, மனதை பொறுத்தவரை அங்கே செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. புறத்தேவைகளுக்கு தேவை என்றால் அந்த உணர்வுகளை பயன்படுத்தி கொள்ளலாம், இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடலாம். அவை தானாகவே சரியாகிவிடும். அங்கே நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. அதுபோன்று புரிந்து கொண்டவர்கள், உண்மையாகவே அந்த ஞானத்தை பிறவிதோறும் தேடியவர்கள் இதை புரிந்து கொண்டார் என்றால் அடுத்த கணத்திலேயே ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் உணர்வார்கள். அதன் பிறகு தாம் பெற்ற அந்த புரிதலை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று இயற்கையாகவே அவர்களுக்கு தோன்றிவிடும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், ஒரு மொட்டு மலர்ந்து விட்டதென்றால் அது தன்னுடைய வாசனையை தான் மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காது என்று கூறுவார்கள். அதுபோலத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையாகவே அது வந்துவிடும்.